ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான டிவிஷன் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு 47 டிவைடட் பை 93, 35 டிவைடட் பை 108, 217 டிவைடட் பை 873 இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி அப்ராக்சிமேட்டாக ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி டிவைடே பண்ணாமல் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணி ஆன கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டில் என்ன அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் டிவிஷன் மேட் ஈஸி, எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 47 டிவைடட் பை 93 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட் எழுத தெரிஞ்சுக்கணும். அப்ராக்சிமேட் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 47 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்ம 93 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிஜிட் என்ன 4 இருக்குது, அப்போ 4 2s are 8, இந்த இடத்துல 9 இருக்குது. அப்போ இது அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா 1/2ன்னு சொல்லியிருக்குமா. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 4 இருக்குது, அப்போ இந்த இடத்துல 9 இருக்குது, அப்போ 2 4s are 8 தான் வரும். அதானே இது 9 போது அப்போ அப்ராக்சிமேட்டாக 1/2ன்னு சொல்லி வருமா. இந்த மாதிரி தான் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதும் புரிஞ்சுக்கிங்க. இந்த தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 1/2ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே எடுத்து அப்படின்னா 47 டிவைடட் பை 93 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே மட்டும் நம்ம பேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேஸு நான் உங்கள்கிட்ட முன்னாடி டிவிஷன் ட்ரிக்ஸ் மல்டிவிஷன் ட்ரிக்ஸ் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். 10 100 0 சொல்கிறது 10 100 1000 10,000 அந்த மாதிரி ஜீரோஸில் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 93 இருக்குது. அப்போ 93 போது அதுக்கு இப்போ ஜீரோஸில் பேஸ்னும் போது 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமா. அப்போ 100 விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தா +7 அதிகமாக இருக்குது. அதானே இப்போ இந்த இடத்துல 100 வரணும் அப்படின்னா +7 கூட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல 100 வந்துடுமா. அதனால இந்த இடத்துல +7 போட்டிருக்கேன். கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஏன் இந்த இடத்துல 100 போட்டிருக்கேன்ற அதுதான் கான்செப்ட். +7 கூட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல 100 வந்துடும். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல 7 வந்துருச்சு. அப்போ 1/2. அப்போ 1/2ன்னும் போது நம்ம இந்த 7 இந்த கீழே கொடுத்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துருந்தோம் 1/2 தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும். 7 2ஆல் டிவைட் பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3.5 கிடைக்குமா. அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், மேலே போட்டிருக்கேன். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கேன். இப்போ மேலே போட்டிருக்கிறது நம்ம ப்ளஸ் பண்ணணும், கீழேயும் ப்ளஸ் பண்ணணும். மேலே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 47 + 3.5 50.5. கான்செப்ட் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 93 + 7 நமக்கு 100. ஏன் இந்த இடத்துல 100 0 பேஸ் 100 1000 10,000 அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 100ன்னும் போது இந்த இடத்துல 2 0 வந்திருக்கு. அப்போ 2 0 வந்துருச்சு அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஏற்கனவே ஒரு டிஜிட் புள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளினும் போது இந்த இடத்துல புள்ளி வரும். அப்போ ஆன்சர் நமக்கு எப்படி வரும், 0.5005 505ன்னு சொல்லி வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளினா இந்த இடத்துல புள்ளி வரும். இப்போ 0.505 சொல்லி வரும். இப்போ இது அப்ராக்சிமேட்டாக 0.505 கிடைக்கும். அக்யூரேட்டாக கிடைக்காது. 47 93 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு 0.505 கிடைக்காது. பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 0.505 கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 35 டிவைடட் பை 118 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கான்செப்ட் தான், வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல 35, அப்போ 3 எடுத்துக்கலாம். 108 10 எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பரை எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது 3 டேபிளில் 10ன்றது 3 டைம்ஸ் நமக்கு 9 கிடைக்குமா. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/3ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா. அவ்வளோதான் கான்செப்ட். இந்த அப்ராக்சிமேட் கண்டுபிடிக்க மட்டும் நல்லா புரிஞ்சுக்கேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35 இந்த 108 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம பேஸ் குவான்டிட்டி கொண்டு வரணும். பேஸ் அப்படின்னா 100 1000 10,000 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜீரோஸில். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை
100 இப்போ இதுக்கு நியரஸ்ட்னு பார்க்கும்போது இந்த 100க்கு இது கிட்ட 108 போது 100 தான் கிட்டக்க இருக்குது அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல 100 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் 100 கொண்டு வரலாம் அப்படின்னும் போது -8ஆல் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 வந்துடும். அப்போ இந்த இடத்துல -8 போட்டிருக்கோமா, இங்கே மைனஸ் போட்டிருக்கோம்னா மேலேயும் மைனஸ் தான் வரணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரை வந்து 1/3 அப்போ கீழே கொடுத்துருக்கிறத வச்சு தான் இது பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ கீழே வந்து நமக்கு 3 கிடைச்சதா, அந்த 3ஆல் இந்த 8 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 2.66ன்னு வரும். ஏன்னா 2 டைம்ஸ் அப்புறம் 0.66 சொல்லி வருமா, அப்போ 2.66 சொல்லி வரதுனால 3 போட்டிருக்கும். இதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35ல் 3யை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 32 கிடைச்சிருமா, 108ல் 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 100 கிடைச்சிருமா. அதுக்கப்புறமேட்டா நமக்கு வந்து கான்செப்ட் தெரியும். இப்போ 100ஆல் எவ்வளோ பெரிய நம்பர் தான் டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். அப்போ இந்த இடத்துல இருந்து 2 டிஜிட் தான் கொடுத்துருக்கோம், அப்போ இந்த இடத்துல புள்ளி வருமா, இப்போ 0.32ன்னு சொல்லி வரும். அப்போ இது நீங்கள் 35ஐ 108ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 0.32ன்னு சொல்லி வரும். பட் ஆனால் அக்யூரேட்டாக வராது, அப்ராக்சிமேட்டாக வரும். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 217 டிவைடட் பை 873 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவுமே வந்து சேம் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 217 டிவைடட் பை 873 சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இதையும் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த அப்ராக்சிமேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னும் போது 8 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வருமா. அப்போ அப்ராக்சிமேட்டாக மேலே கொடுத்துருக்க வேல்யூடு கீழே கொடுத்துருக்கிறது 1/4ன்னு சொல்லி எழுதிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ண தெரியல அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சு நான் சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்போ 1/4ன்னு சொல்லி எழுதிக்கலாமா. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 217 873 அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். எழுதினக்கு அப்புறமேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ் வேல்யூ ஜீரோஸில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல 873ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜீரோஸில் கொண்டு வருது அப்படின்னா வந்து நம்ம 900 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 900 எடுத்துக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச பேஸ் வந்து நம்ம 900 எடுத்துக்க போகிறோம். அப்போ 900 இந்த இடத்துல வரணும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து 900 கிட்டக்கு தானே இருக்குது 873 போது. அப்போ நம்ம இப்போ 900 கொண்டு வரணும் தெரிஞ்சனால 900 இந்த இடத்துல வரணும் அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா +73 ஆட் பண்ணுமா இல்லை செப்பரேட் பண்ண போகும்போது ஆட் பண்ணணும். எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 ஆட் பண்ணோம். அப்போ அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருக்கனால மேலே ப்ளஸ் தான் வரணும். ப்ளஸ் போட்டாச்சா. அதுக்கப்புறமேட்டா வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே கான்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 1/4 கிடைச்சா. இந்த இடத்துல கிடைச்ச ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4ஐ வந்து 27ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா வந்து நமக்கு 7 4 28 வருது. 7 4 28 போது 1 தானே கம்மியாக இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து 7 வந்து எடுத்துக்கலாம். கான்செப்ட் புரியுது. அப்ராக்சிமேட்டாக வந்து 7 எடுத்துக்கிறேன். 27 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து 28 வருது. நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து நான் 7 எடுத்துக்கிறேன். 4 7 28 வருது. அப்போ அப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 217 + 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 224 கிடைச்சிருமா. இந்த இடத்துல வந்து 873 +27 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 900 கிடைச்சிருமா. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 9ஆல் இதை வந்து டிவைட் பண்ணுறோம். 9ஆல் டிவைட் பண்ணோம் கான்ஃபிடலாக புரிஞ்சுக்க. ஏன்னா 900 இருக்குது. 900 வந்து நம்ம ஈஸியாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 × 100 சொல்லி எழுதிக்கலாமா. அப்போ 9 × 100 போது 9ஆல் இதை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் 18 வரும், பேலன்ஸ் 4 இருக்கும். அப்புறம் திரும்ப வந்து 4 டைம்ஸ் வரும். அப்புறம் பாயிண்ட் இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து 80 வருது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 8 டைம்ஸ் வந்து 72, திரும்ப 8 போயிட்டு இருக்கு. அப்போ 24.88 சொல்லி வருது. டிவைடட் பை 9 தான் இது பண்ணிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 100 மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறமேட்டா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 100 டிவைட் பண்ண நம்ம கான்செப்ட் தெரியும். என்ன அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளிச்சா போதும். எப்படி லெஃப்ட் சைடில். அப்போ 2 டிஜிட் தள்ளின் போது புள்ளி ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ இந்த இடத்துல புள்ளி வருமா. அப்போ ஃபைனல் ஆன்சர் 0.2488 சொல்லி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து 217 வந்து 873 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான கிடைக்கும் அப்படின்னா 0.2488 கிடைக்கும். அக்யூரேட்டாக இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பிளான் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சொன்ன பக்கத்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.